பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா அது தானாக சேர்ந்த கூட்டமா அல்லது சேர்க்கப்பட்ட கூட்டமா? இப்ப அவரா சேர்த்ததுன்னு சொல்றீங்களா? இது நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, எங்க தலைவருக்கு 3 வருஷம் போதும் அவர் முதல்வர் ஆவறதுக்கு. நான் என்ன கேட்கிறேன், நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு இதை சொல்லுவதற்கு முதல்ல தகுதி இருக்கா? ஊழலை ஒழிக்கிறது தான் கொள்கைன்னு சொல்றாங்களே மேம். அவங்க தான் நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க, அந்த அளவுலயே உங்களால ஊழல் இல்லாம அப்பொழுக்கு இல்லாம புனிதராக வாழ முடியலன்னா நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஐயோ இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க 6 சிலிண்டரை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்கறத விட இப்போ ஒரு சிலிண்டர் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுங்க. வெறும் கிராம் கணக்குல வாங்குற மாதிரி தான் அந்த சீட்டினுடைய முடிவு வருது. இந்த லட்சணத்துல நீங்க பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் நீங்க மோதிரம் போடுறீங்க அப்படின்னா அது நமக்கு அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அவர் நினைச்சா அது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் வீட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர் இன்னைக்கு காணோம். அவர் வேற எங்கேயும் போல, தாவேகாவில் ஆதவ அர்ஜுனாவை கிளம்பி வந்தார். அஇஅதிமுக தலைமையில தான் கூட்டணி, அதுதான் அந்த கட்சிகளை வழி நடத்துது அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை பார்க்க வரணுமா, நீங்க அவங்கள பார்க்க போகணும். சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் ஐயா, அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா இன்னும் கூட இவரை வச்சு இவரே இருக்கட்டும் அப்படின்னு பாஜக பெரிய மனசோட அதை அனுமதிச்சிருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? சிக்கிட்டாண்டா ஒரு அடிமை. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியரும் அரசியல் விமர்சகருமான திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். இப்போ அரசியல் களத்தில் 4 முனை போட்டி தான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இன்னும் இதுல என்ன மாதிரி மாற்றம் வரப்போகுது அப்படின்றது தெரியல. தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல கோடை வெயில் சூடு பிடிச்சிருக்கு, தேர்தல் களமும் சூடு பிடிச்சிருக்கு. 4 முனை போட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 5ஆவதா ஒரு கட்சி முளைச்சி வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த கட்சி தான். பாமக எதுல இருக்கு, அன்புமணி அவர்கள்கிட்ட இருக்கா அல்லது ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் அதனுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழல்ல இவர் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாவோடு கைகோர்த்திருக்கிறார் சசிகலா அம்மையார். அவங்க புரட்சி தலைவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில இருந்து ஒரு கட்சியை தொடங்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போறாங்க. புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த கட்சிகளுக்கான பார்வை மக்கள் கிட்ட எப்படியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக திமுக அதிமுக இந்த மாதிரி மாத்தி மாத்தி வருது. அப்போ திடீர்னு ஒரு திரை புயல் ஆக விஜய் அவர்கள் உருவெடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த சூழல்ல அப்போ அதிமுகவை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு தாவேகா வந்துரும் போல இருக்கு. ஆசைப்படுறவங்க பண்ணட்டுமேங்க, கனவு காணுங்கள் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆசைப்படுபவர்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, களத்தினுடைய நிலவரம் என்ன யோசிச்சு பாருங்க. இப்படியான பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இணையர் அவங்க விவாகரத்தை கேட்டு மனுவை தாக்கல் பண்ணதாகட்டும், இதுக்கெல்லாம் பின்னாடி அது பர்சனல், அதையும் கொண்டு வரீங்க அப்படின்றாங்க. நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையா? அவங்க என்ன 4 செவத்துக்குள்ளேயா பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்றது, அதை நான் ஏத்துக்கிறேன். சரி, தனிப்பட்ட விவகாரமா இருந்தால் அந்த கட்சியை சார்ந்த பெண்களை வச்சு ஏன் பேச வச்சிங்க? அதுலயும் அந்த பெண்கள் என்ன பேசுறாங்க? குப்பை அள்ளுறவங்க. நம்ம அவங்கள இழிவாலாம் பேசுறதே கிடையாது. நம்ம மனிதாபிமானத்தோட எல்லா மனிதர்களையும் நடத்துறோம். ஒரு சுயமரியாதையோட தான் எல்லாரையோடையும் நம்ம பழகிறோம். ஆனா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, சாதாரணமாக இந்த மாதிரி குப்பை அள்ளுறவங்கெல்லாம் 2-3 மனைவிகளையோ அல்லது 2-3 கணவன்களையோ வச்சுக்கும் பொழுது எங்காலு தலைவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி பேசுறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவோ அல்லது அவங்களுடைய கணவரோ அல்லது அவங்களுடைய சகோதரனோ இந்த மாதிரி 10 பெண்களை அல்லது 2-3 பெண்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றது சொல்லுங்க. அப்போ இது சமுதாயத்தினுடைய சீர்கேடா இல்லையா? அதைத்தானே நம்ம பேச வேண்டியது. அதுக்கு எப்படி விஜய் பொறுப்பாவாரு? இவங்க விஜய் இப்பதானே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பல கட்சிகளுடைய தாக்கம் இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா?
அவங்க வந்து பேசிட்டாங்க. ஏற்கனவே சமுதாயத்துல இருந்தது தான் அவங்க வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, பிரதிபலிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அது உங்கள சேர்ந்தது இல்லையா? உங்க கட்சியில எது நடந்தாலும் யார போய் பாதிக்கும்? அது தலைவனத்தான் பாதிக்கும். அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம ஒரு தலைவர் இருக்கிறார்ன்னு சொல்றீங்க பாருங்க. அப்பா! அவர கை தட்டி பாராட்டுறதா, அவருக்கு செல வச்சு போற்றுறதான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த கட்சிக்குள்ள எது நடந்தாலும், அதற்கு ஒரு கண்டன குரலையோ, அல்லது வந்து இந்த மாரி பேசக்கூடாது அப்படின்றதையோ, அல்லது தானே வந்து ஒரு மறுப்பு ஒரு செய்தியையோ அவர் பதிவிட்டிருக்கணும். அந்த மாரி எதுவுமே நடக்கல அப்படின்னா, அப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களையே உங்களால ஒருங்கிணைக்க முடியலையே, தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்ல மேடையில பேசுறப்ப அவர் சொல்றாரே, நான் வந்து இது சென்னைக்கு போகணும் 4 ஹவர் வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, பின்னாடிலாம் வராதீங்கன்ற மாரி அறிவுரைகள்லாம் அவர் சொல்றாரே ஸ்டேஜ்ல. சரி. இப்போ சமீபத்தில ஒரு திருமணம். திரைப்படம் சார்ந்த பிரமுகர்களினுடைய வீட்டு திருமணத்துக்கு இவரும், கூட நடித்த த்ரிஷா அம்மையாரும் வந்து ஒண்ணா போனாங்க. அந்த மாரி போகும்போது எத்தனை தொண்டர்கள் பின்னாடி வந்தாங்க? கணக்கு காட்டுங்க. யார் வந்தாங்க? யாரெல்லாம் பைக் எடுத்துட்டு வந்து அவங்க போற வண்டியில அடிபட்டு செத்தாங்க? சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் நடக்கலல்ல. அப்போ சில நேரங்கள்ல மட்டும் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மட்டும் இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா, அது தானாக சேர்ந்த கூட்டமா? அல்லது சேர்க்கப்பட்ட கூட்டமா? அப்ப அவரா சேர்த்ததுன்னு சொல்றீங்களா இத? இ வெளிப்படையாகவே நல்லாவே தெரியுதேங்க. ஏங்க அப்ப திருமண நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது யாருமே வரமாட்டாங்களாம். இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது மட்டும் எல்லாரும் வந்து சாவாங்க அப்டின்னா, அப்போ இவர் வந்துட்டு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி எனக்கு வந்து கும்பல் கூட்டம் சேருது பார்த்தீங்களா? அப்டின்றத காட்டுவதற்காகத்தான் இப்படியான ஒரு அழிவை வந்து அவர் செஞ்சுகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படிங்க தலைவரா ஏத்துக்க முடியும்? எப்படி வந்து இந்த மக்கள் அந்த அளவுக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் முட்டாள்களாக இருக்கிறாங்க. அவங்கள அரசியல் மயமாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பொது அறிவு இருக்கு. குறிப்பாக பகுத்தறிவு இருக்கு. கோவிலுக்கு போறவங்களையும் பார்க்குறோம். பெரியார் கொள்கைகள வந்துட்டு தூக்கி பிடிக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதனால பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை நான் ஏமாத்தி, நான் முதல்வர் நாற்காலியில உட்காருவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 3 வருஷம் போதும் அவங்களுக்கு. ம். நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, ம். எங்க தலைவருக்கு 3 வருஷம் போதும். அவர் வந்து முதல்வர் ஆவறதுக்கு. எம்ஜிஆருக்குலாம் பல ஆண்டுகள் ஆச்சு. அண்ணாக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. சரி. இவர் 3 வருஷம் போதுங்கிறாங்களே. சரி. நான் என்ன கேட்கிறேன், நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு இதை சொல்லுவதற்கு முதல்ல தகுதி இருக்கா? அவர் எந்த கொள்கைய வச்சு இத வந்து சொல்றாரு? அவருக்கு முதல்ல என்ன கொள்கையால அவர் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காருன்றத சொல்லுங்க. அவர் திராவிட சித்தாந்தத்துல இருக்காரா? அல்லது வந்து எம்ஜிஆர் அதிமுகவினுடைய சித்தாந்தத்துக்கு போனாரா? அல்லது வந்து இப்ப தாவேகாவுல சொல்லக்கூடிய தாவேகாவினுடைய சித்தாந்தம் என்னன்றத சொல்லுங்க. அப்போ எதுவுமே இல்லாம முதல்ல அவருக்கு உண்மையான ஒரு கொள்கையில அவருக்கு ஈடுபாடு உண்டான்னு கேளுங்க. அவருக்கே கொள்கையின் மீது எந்த ஈடுபாடும் பற்றும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்காக போகும் பொழுது, எந்த கட்சிக்கு போய் நிற்கிறாரோ அந்த கட்சிக்காக பேசுறாரு. அவ்வளவுதான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நாய் வேஷம் போட்டா குறைக்கணும். அந்த ஒரு வேலையை பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு வருது. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி தெரியுமா? அவரெல்லாம் பேசணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மள கட்டி போடக்கூடிய ஒரு பேச்சை நிகழ்த்தக்கூடியவர். பேச்சு அப்படின்றது நிகழ்த்துக்கலை. ஒவ்வொரு தடவையும் அந்த நிகழ்த்துக்கலையை நிகழ்த்தக்கூடியவர் யாருன்னா, நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள். அவருக்கு நாவரசர் இப்படின்னு பல்வேறு பட்டங்களை வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படியான ஒரு நபர் இன்னைக்கு தாவேகாவுல போய் இருந்து இப்படி பேசுறது அப்படின்றதே மிகப்பெரிய தற்கொலை முயற்சி தான். அப்ப அவர் சொல்றதையெல்லாம் வச்சு நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இப்படி திசை மாற்றி கொண்டு போறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை சீரழிச்சிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாதிரி கொள்கையற்று யாரு வந்துட்டு ஊழலை ஒழிக்கிறது தான் கொள்கைன்னு சொல்றாங்களே மேம் அவங்க தான். சரி, அப்போ இவர் நடிகர் விஜய் அவர்கள் கிட்ட எந்த விதமான ஊழலும் இல்லை அப்படின்றத நிரூபிக்க சொல்லுங்க. முதல்ல அதை நிரூபிச்சுட்டு வாங்க. புலி படத்துக்காக வாங்கிய, அதாவது சம்பளம் வாங்கினார் இல்லையா, அது கணக்குல வந்த பணம் எவ்வளோ, கணக்குல வராத பணம் எவ்வளோ, அதற்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டது, அந்த வரியை நீங்க கட்டினீங்களா இல்லையா, அதுக்கு ஏன் நீங்க மேல்முறையீடு எல்லாம் போறீங்க? அப்போ நீங்களே தூய்மையாக இல்லாத பட்சத்துல நீங்க எப்படி உங்களை தூய சக்தின்னு சொல்லிப்பீங்க? நீங்க எப்படி ஊழலை ஒழிக்க போறீங்க? அப்போ மத்தவன் செஞ்சா ஊழல், நீங்க செஞ்சா தர்மமா அது? எனக்கு புரியல. அதாவது மத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா அது ரத்தம். அந்த மாதிரி தானே இருக்கு. அப்போ உங்க அளவுலயே நீங்க வந்து ஒரு திரைத்துறையில இருக்கீங்க. அந்த அளவுலயே உங்களால ஊழல் இல்லாம, அப்பழுக்கு இல்லாம புனிதராக வாழ முடியலன்னா,
நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஐயோயோயோயோயோ, இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டை எப்படி நம்ம பார்த்து 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 கட்டி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு தான். அப்படி இது பாதுகாத்து நம்ம ரொம்ப அழகா இந்த கல்வியினுடைய மேம்பாடோட நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த மாநிலத்தை இவங்க கையில கொடுத்தோம்னா என்ன ஆகும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம் போல இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில தவறு பண்ணுவாங்க. அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்கல்ல. ஒருவேளை நீங்க சொல்றது போல ஒரு ஊழல் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும், இதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் இல்லையா விஜய் அவர்கள்? வரட்டும். அப்படிதான் வரணும் தான் நம்ம கூட விரும்புறோம். எல்லாருமே பிறந்த உடனே வந்து தூய்மையா, அதாவது புனிதர்களாகலாம் பிறக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் அவங்க படிச்சுக்கிறாங்க, இல்ல அதுக்கப்புறம் அனுபவ பாடங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆனா கரூர் சம்பவம் ஒண்ணு நடந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம். பரவலாக என்ன பேச்சு அடிப்படுது அப்படின்னா, அது வந்து ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்பு தான், ஷூட்டிங் தான். ஏன்னா அந்த அவங்க வந்தாங்க இல்லையா அந்த பஸ்ஸு, அதுக்குள்ள எத்தனை விதமான கேமராக்கள் பொருத்தப்பட்டது அப்படின்ற ஒரு வீடியோ இன்னைக்கு வலைத்தளங்கள்ல லீக் அவுட் ஆயிருக்கு. அப்போ ஏன் அத்தனை கேமராக்களை வைக்கிறாங்க? இத்தனைக்கும் தாவேகாவினுடைய தலைவர் தனிப்பட்ட முறையில எந்த யூடியூப் சேனலும் வைக்கல, எந்த தொலைக்காட்சியும் அவருக்கு இல்லை. அப்போ இத்தனை கேமராக்கள் வச்சு அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பதில் சொல்லுங்க. இவ்வளோ நடந்துருச்சு. அதுல வந்து மக்கள் 41 உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கொலைதான். அப்படி நடந்த கொலைக்கு அப்புறமா தார்மீகமாக நீங்கள் அதற்கு பொறுப்பேற்று கொண்டீர்களா? அவர் என்னடா அப்படின்னு சொன்னா, சென்னைக்கு நோக்கி பறந்து வராரு. அப்படி வரும் பொழுது ஏர்போர்ட்ல, விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் பிடிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்காவது அவர் பதில் சொன்னாரா? பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் எப்படி வந்து ஓடினார் அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம். ஒருவேளை ஒலிம்பிக் பதக்கம் வெல்லுவதற்கு இவரை ஓட வச்சிருந்தா கூட கிடைச்சிருக்குமோ அப்படின்லாம் எனக்கு தோணுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எப்படி இதுக்கப்புறம் திருந்துவாருன்னு நீங்க சொல்றீங்க? சரி, அன்னைக்காவது ஒரு பதட்டங்க, திடீர்னு உயிர் போயிடுச்சு அப்படின்னால ஓடிட்டார். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மூளைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு சிந்திக்கும் ஆற்றல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நினைச்சு பார்க்காத, ஐயோ நம்மள பார்க்கறதுக்காக வந்தவங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, அதுக்காகவாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சாரு. எது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு, நட்சத்திர விடுதி, நட்சத்திர ஹோட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி அறையில உட்கார வச்சு காலில் விழுந்ததாகவும் அழுததாகவும் எல்லாம் சொல்லப்படுது. உண்மையா? என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏதாவது உள்ள நடந்த காட்சிகள் நமக்கு வந்து வெளியில வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. எங்கேயாவது இழப்பு நடந்த வீட்டுல அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்க வீட்டுல எப்படிங்க இழப்பு நடந்ததுன்னு கேட்பீங்களா? இல்ல அவங்க வீட்டுக்கு போய் ஐயோ இப்படி இழப்பு நடந்துருச்சே, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்லுவீங்களா? அதுல ஒரு அக்கறையோட சொல்ற மாதிரி தானே சொல்றாரு. நான் போனா மறுபடியும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் என்னதான் சொல்லுவீங்க? அதனால நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி நீட் தேர்வின் பொழுது அனிதான்னு சொல்லக்கூடிய மாணவி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. மருத்துவராக முடியலையே அப்படின்ற அந்த கனவுல. அப்போ இவர் அந்த நபரை அந்த வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு. எத்தனை பேர் கூடினாங்க சொல்லுங்க? அதுவும் ஒரு இழப்பு வீட்டுக்கு தானே போயிருக்கீங்க, துக்கம் கேட்கறதுக்காக தானே போயிருக்கீங்க. ஒரு மாணவியினுடைய உயிர் இப்படி பறி போயிடுச்சே அப்படின்ற ஒரு பரிதவிப்புல தானே போயிருக்கீங்க. அந்த மாதிரி போகும்பொழுது எத்தனை பேர் உங்க பின்னாடி வந்தாங்க, எத்தனை பேர் வண்டி எடுத்துட்டு வந்து கீழே விழுந்து செத்தாங்க அப்படின்றத சொல்லுங்க. அப்போ இது எல்லாமே இவர்களாக செயற்கையாக உருவாக்கக்கூடிய கூட்டமே தவிர இயற்கையாக வரவில்லை அப்படின்றதுக்கு எத்தனையோ சம்பவங்களை நம்ம சொல்றோம். அவ்வளவு ஏன், இப்போ சமீபத்துல ஐயா தோழர் நல்லக்கண் அவர்கள் இயற்கை எழுதினார். அப்போ இவர் வந்து பார்க்க போறாரு. அப்போ எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க? அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. அவர் ஒரு பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர், கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர், இன்னைக்கு வரைக்கும் உடல் நல பாதிப்பு எதுவுமே இல்லாம நல்லபடியா போய் சேர்ந்திருக்காருன்னு பாக்குறோம். அவருடைய அந்த இறப்பு நாள்ல எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், தலைவர்கள், அத கட்சி அப்பாற்பட்டு பல்வேறு மனிதர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இவரும் போய் பார்த்திருக்காரு. அப்போ எத்தனை பேர் பின்னாடி வந்தாங்க, எத்தனை பேர் அங்க சூழ்ந்துகிட்டாங்க? ஒண்ணுமே நடக்கலையே. அப்போ இதை வச்சு பொதுமக்களுக்கு நல்லா புரியும், இங்க வந்து கூட்டம் கூடுது அப்படின்னா இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, இது செயற்கையாக அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதனால அவங்களுக்கு என்ன மேம் லாபம் வரப்போகுது? என்ன லாபம் அப்படின்னா, இப்போ ஒண்ணு வேணாம், திருச்சியில திமுகவினுடைய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஒரு கூட்டம் கூடிடுச்சு. அதை விட நாங்க பெரிய ஆளு அப்படின்னு காட்டணும்னு ஒரு பிம்பம்.
அதாவது இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிழல்ல நடிச்சு தான் பழக்கம். நிஜத்துல என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படத்துல இவரு தனுஷும், விவேக்கும் நடிச்சிருப்பாங்க. விவேக் வந்து ஒரு அக்கவுண்டன்ட் போல ஒரு பெரிய வீட்ல வந்து இருப்பாரு. அப்போ இவரு என்ன சொல்லுவாருன்னா, தனுஷு அந்த விவேக்க வந்துட்டு மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, "உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு தெரியுமா? நீங்க முன்னாடி நடந்தத, பின்னாடி நடக்க போறதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடியவர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவர் மண்டைய போட்டு கழுவிடுவாரு. மண்டைய கழுவின உடனே, அது தனக்கு இருக்கா, இல்லையா அப்படின்றதையும் புரிஞ்சுக்காம, உடனே தானே அந்த இடத்துக்கு போன மாதிரியே ஒரு பில்டப் குடுப்பாரு பாருங்க. அப்படி குடுத்து நாசமா போயிடுவாருன்னு பார்க்குறோம். அதே இடத்துல தான், "ஐயா! நீங்க யார் தெரியுமா? நீங்க திரை நட்சத்திரத்துல எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சும்மா இல்லாம, அந்த புண்ண போய் சொரிஞ்சு விடுற மாரி இந்த குரங்கு இருக்கு பாருங்களேன், தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "கோத்தி புண்டு பிரம்மாண்டம்" அப்படின்னு. இந்த குரங்குக்கு புண்ணு வந்தா சும்மாவே இருக்காதாம். ஆறிடுச்சா இல்லையா, ஆறிடுச்சா இல்லையான்னு சொரிஞ்சு சொரிஞ்சு பார்க்குமாம். சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்தா என்ன ஆகும்? கட்டுன பக்கம் வந்துரும். அந்த மாதிரி போயிட்டு வந்து, "நீங்க யார் தெரியுமா? நீங்க திரைப்படத்துல எப்படி இருந்தீங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுல இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள போய் பிராண்டுறாங்க. தேவையா இது உங்களுக்கு? அ? ஏதோ போட்டத தின்னுட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு, அ ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, அவர வந்து அரசியல் கட்சிக்கு வர முடியாம செய்ததே திமுக தான் அப்படின்னு சொல்லி, அவர் வந்துட்டு முதல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு சர்ச்சைக்கு உரிய பேச்சுக்களை எல்லாம் பேசி, இன்னைக்கு அதனுடைய பாதிப்பை யார் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? தாவேகாவினுடைய தலைவர் தான். அப்போ அந்த தலைவரை, "நீங்க யார் தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? நீங்க வந்தா அப்படியே பாலாறா, தேனாறா ஓடும். நீங்க வந்தா அப்படியே மக்கள்லாம் குவிஞ்சு போயிடுவாங்க." அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்த வந்து அவர் மேல சுமத்தி, சுமத்தி உண்மையிலேயே நம்ம அந்த மாரி இருக்கோம் போல இருக்கு. கங்கா சந்திரமுகி ஆகி நிக்கிறா. அந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னை வந்து ஒரு முதல்வராக அவர் கற்பனை செய்து வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால இது ஒரு நாளும் இந்த அரசியல் எடுபடவே எடுபடாது. இல்ல நீங்க ஆதவ அர்ஜுனா பத்தி இப்ப சொல்லியிருந்தீங்க. ரஜினி குறித்து வந்து ஒரு ம். விமர்சனம் வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி. அவதூறு அது. அவதூறு. ஓகே. ம். அதுக்கு முன்னாடியுமே வந்து நெறைய விஷயங்கள் மணிப்பூர் பத்தி ஒரு பதிவு போட்டு நீக்கியிருந்தாரு. ம். இந்த மாதிரி விசிக தலைவர் வந்து பத்தி பேசியிருந்தாரு. ம். தலைவரே அங்க வந்து வெறும் 20 பேர் தான் இருக்காங்கன்னு. அப்புறம் நான் அந்த கான்டெக்ஸ்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தொடர்ந்து வந்து அவரு பேசி அதுக்கப்புறம் சர்ச்சையாகிற விஷயம்லாம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இங்க ஒரு உண்மைய சொல்லட்டுமா? அ பாஜகவுல முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க இல்லையா? அவர் இன்னைக்கு காணோம். அவர் வேற எங்கேயும் போல. தாவேகாவுல ஆதவ அர்ஜுனாவா கிளம்பி வந்திருக்காரு. அவ்வளோதான். இவரு அண்ணாமலை அவர்கள பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த லைம்லைட்ல நான் தாங்க இருக்கணும். அப்படின்னு இந்த எஜமான் படத்துல வந்து இவரு இருப்பாரு பாருங்க. நெப்போலியன் அவர்கள். அதுல நடிக்கும்போது அவர் சொல்லுவாரு, "அ கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளை. எலவு வீடா இருந்தா நான் தான் போணும். ஏன்னா, அப்பதான் மரியாதையும், மாலையும் எனக்கே கிடைக்கும்." அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு லைம்லைட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக, எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. பாவம் இன்னைக்கு அவர அந்த பதவியிலிருந்து விலக்கி, அந்த பதவியிலிருந்து இறக்கி விட்டு, இன்னைக்கு ஆள் எங்க இருக்கிறாரு? அவர் அட்ரஸ் எங்கங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ அரசியல் அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா, இல்ல நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு தாவேகாவுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் புறப்பட்டு வந்திருக்காரு. இவருக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியுமா? என்னமோ வித்தகர் அப்படி பல இப்படி. கட்சியில பயணிச்சிருக்காரு. திமுக, விசிக, இப்ப தாவேகா. அப்ப எப்படி தெரியாம இருக்கும் அவருக்கு? அப்போ ஒரு கட்சியில கூட நிரந்தரமாக அவரால இருக்க முடியலையா? அல்லது இருக்க வைக்கலையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ ஒரு கட்சியும் அவர வந்து சேர்த்துக்கவே முடியல அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரம். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆரோக்கியமான அரசியலை எடுத்து சொல்ல முடியாமல், இப்ப நீங்க தான் புதுசா வரீங்கல்ல, உங்க கட்சிய பத்தி பேசுங்க. உங்க சாதனைகள மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. நீங்க வந்தா என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதற்கான திட்டம் என்னன்றத சொல்லுங்க. சும்மா பேசிட்டு போலாம். இப்போ நம்ம கூட கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடத்துவோம். நான் முதல்வரானால், நான் பிரதமரானால் அப்படின்னு தலைப்பு குடுத்துருவோம். உடனே அவங்க அந்த மாணவ இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் சூடா இருக்கும். அந்த ரத்தம் சூடா இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத அங்க நின்னு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து அள்ளி விடக்கூடாது. அதற்கான செயல் திட்டம் என்ன வச்சிருக்கீங்க?
அத சொல்லணும்ல. தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களே அவங்க. ம். தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் கொடுப்போம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், சரி அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்களே. சரி. இப்போ 6 சிலிண்டர் குடுப்பீங்கல்ல, இப்போ ஒரே ஒரு சிலிண்டர் குடுங்க. பெசன்ட் நகர்ல பீச் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு கடை போட்டிருக்கிறாங்க. இந்த பஜ்ஜி கடை, இந்த மாதிரி. அடுத்தது பிரியாணி கடை, மீன் வறுவல் கடை. அங்க வந்து பாதிக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு கிடக்குது. ஏங்க மூடி இருக்கிறாங்க? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரப்போதே என்னங்க அப்படின்னு கேட்டா, சிலிண்டர் இல்லங்க. ஒரே ஒரு சிலிண்டர அவங்களுக்கு குடுங்கன்றேன் நானு. நீங்க 6 சிலிண்டர ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா குடுக்கறத விட, இப்போ ஒரு சிலிண்டர் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக குடுங்க. அவங்களுடைய தலைமுறை எல்லாம் உங்கள பேசுமே. அப்போ இன்னைக்கு எவ்வளோ தட்டுப்பாடு நிறைந்த ஒரு இடமா இருக்கு. இத பத்தி எல்லாம் பேசாம, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா 6 சிலிண்டர் குடுப்பேனா? வந்தா தானே. வந்தா அத பத்தி யோசிக்கலாங்க. வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுவோம், அள்ளி விடுவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்களே தவிர, இதற்கான வேலை திட்டம் என்ன? அப்புறம் தங்க மோதிரம் போடுறாங்களாம். இன்னைக்கு தங்கம் விக்கிற விலை என்ன தெரியுமா? பெண்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் சாதாரணமாவே சீட்டு கட்டுவாங்க. நகை கடையில சாதாரணமாவே சீட்டு கட்டுவாங்க. ஒரு தடவை சீட்டு கட்டுனாங்க அப்படின்னா, அந்த சீட்டு முடியிற நேரத்துல ஒரு 1/2 பவுனோ அல்லது 1 பவுனோ வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். இன்னைக்கு வெறும் கிராம் கணக்குல வாங்குற மாதிரி தான் அந்த சீட்டினுடைய முடிவு வருது. இந்த லட்சணத்துல நீங்க பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் நீங்க மோதிரம் போடுறீங்க அப்படின்னா, மேம் அது நமக்கு அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அவர் நினைச்சா அது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் வீட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? இதுவரைக்கும் நடந்த பிரச்சாரத்து கூட்டங்கள்ல அல்லது மக்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள்ல இதுவரைக்கும் எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இதுவரைக்கும் செலவு பண்ணது ஆதவ அர்ஜுனா அவர்களும், அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்களும், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோமே தவிர, தாவேகாவினுடைய தலைவர் இந்த செலவு பண்ணாரு, தாவேகாவினுடைய தலைவருடைய அக்கவுண்ட்ல இருந்து இந்த பணம் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இப்போ கூட வேட்பு மனு, அதாவது விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த விருப்ப மனு வாங்கினவங்கள அவங்க வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி வச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு நம்ம தலைவன் செலவு பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க. தலைவன் செலவு பண்ணுவாரா? அதான் கேள்வி. அந்த மாதிரி இல்லாதனால இப்போ 234 தொகுதிகளில் எல்லா தொகுதியிலையும் தலைவரே நிற்க போறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா தேர்தல் ஆணையம் அதுக்கு வழி கொடுக்காதே. ஒருவேளை அந்த வழியும் மாத்துவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை சினிமா போல நேத்து ஒண்ணு இன்னைக்கு வேற அப்படின்ற மாதிரி மாத்திட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே மேம். இப்போ நிறைய பேசியிருக்கோம். இப்போ அவருடைய வருகையால திமுக இல்ல அதிமுகக்கு வாக்கு வங்கி குறையும்னு நினைக்கிறீங்களா? அப்பா, திமுகல எல்லாம் காலி ஆயிடும், அதிமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வருது. இந்த கருத்து கணிப்பு செய்தவர்கள் யார்? ஒரு கல்லூரியின் பெயரை கொண்ட ஒரு மணி அவர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்தது இன்னும் சில பேர்லாம் பண்றாங்கன்னு. நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக இந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்தது. கடைசியில பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் பொழுது அதனுடைய நிலைமை என்ன? தொங்கும் பாராளுமன்றம். முடிஞ்சா? அப்போ கருத்து கணிப்பை நாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்றதுக்கு இதெல்லாம் நான் உதாரணமா காட்டிட்டேன். அப்போ கருத்து கணிப்பு அப்படின்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கருத்து திணிப்பா மாறி போயிடுச்சு. அடுத்தது யார் அந்த கருத்து கணிப்பை செய்யறாங்களோ அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடமா தான் அதை பாக்குறாங்களே தவிர, இது வரைக்கும் கருத்து கணிப்பு கேட்டாங்களே, உங்களை யாரா கேட்டாங்க? என்ன கேட்கலங்க. என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ யாரையும் இது வரைக்கும் கேட்கல. அப்போ யார்கிட்ட தான் இந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ இந்த சூழல்ல யாருடைய ஓட்டுகள் பறிபோகும்? திமுக தான் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா திமுக வந்துட்டு ஊழல் கட்சியா இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் சொல்றாங்க. அதனால திமுகவினுடைய ஓட்டுகள் தான் எடுத்துருவாங்க. ஆனா உண்மையிலேயே வேதனைப்பட்டு கிடக்கக்கூடிய கட்சி எது? அஇஅதிமுக தான். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டத்துல வந்து பேசும்போது திடீர்னு ஒரு தாவேகா கொடி இப்படி ஆடிச்சு. ஆடின உடனே தலைவர் சொன்னாரு பாருங்க, ஆஹா பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. அவர் தான் நினைச்சிட்டு இருந்தாரு தாவேகா மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா, தாவேகா 80%, நம்ம ஒரு 20%, 100% நம்ம தாண்டா அப்படின்ற ஒரு கற்பனை கோட்டையில இருந்தாரு. இன்னைக்கு அந்த கற்பனை கோட்டையில இடி விழுந்துடுச்சு. அதனால இப்போ யாருடைய ஓட்டுகள் வேண்டுமானால் பறிபோகலாம்னு நினைச்சா
அஇஅதிமுக தான். ஏன்னா அஇஅதிமுக சேர்ந்த இடம் சரியில்லை, அந்த பெருசுங்க பேச்சே மதிக்கலன்ற மாதிரி. நீங்க இப்படி சொல்றீங்க, அவர் தான் சாமர்த்தியமா டெல்லி வரைக்கும் போய் ம். கூட்டணி குறித்து எல்லாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. ம். ஆனாலுமே அவர் வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாரு, பாஜக கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் போயிருக்காரு. ஆனா தொடர்ந்து தோழமை கட்சிகளா இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து திமுக வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கு. இவர் வந்து சாமர்த்தியமா டெல்லிக்குலாம் போயிட்டு வந்து பேசுறாரே. இவர் மட்டும்தான் போனாரா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போறாரு, டிடிவி தினகரன் அவர்கள் போறாரு, ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி எத்தனை தடவை போனாங்கன்னு சொல்லுங்க. அவங்களும் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க இல்லையா முன்னாடி. அப்பெல்லாம் எத்தனை தடவை டெல்லிக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க, இல்ல டெல்லிக்கு போய் தொகுதி பங்கீடு பத்தி பேசிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு முறை கூட இருக்காது. சரியா? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை சுயமரியாதையோடு நடத்திய மனிதர் ஜெயலலிதா அம்மையார். இவர் அதையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருக்காரு. கூட்டணி வந்து யாருடைய தலைமையில இயங்குது? நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க அஇஅதிமுகன்னு. ஆனா உண்மையிலேயே யாருடைய தலைமையில இயங்குது அப்படின்னு கேட்டா உள்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில தான் இயங்குது. இல்லாட்டி உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க ஏற்கனவே பாஜகவுல வந்து இந்த நபர் தான் வரப்போறாரு, இவர் தான் தொகுதி பங்கீடு பத்தி பேச போறாரு, அதுவும் நாளைக்கு வரப்போறாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்க அங்க போறீங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நீங்க எதுக்காக போயிருக்கீங்க? யாருக்கும் வந்துட்டு எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு போனீங்களா? இல்ல வந்து தொகுதி பங்கீடை பத்தி அவங்க கட்சியில இருந்து வந்து சொல்றவங்க இந்த அளவுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக போனீங்களா? எதுக்காக போனீங்கன்னே தெரியல. இல்ல ஒருவேளை எடப்பாடி அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் உண்டாயிருக்கா? அதை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அவர் போயிருக்காரா? இல்ல மறுபடியும் ஏதாவது அவங்க குடும்பத்துல ரெய்டு விட போறேன்னு சொன்னாங்களா? அதை பத்தி பேசுறதுக்காக போனாரா? எதுவுமே தெரியலையே. ஒரு அஇஅதிமுக தலைமையில தான் கூட்டணி, அதுதான் வந்துட்டு அந்த கட்சிகளை வந்து வழி நடத்துது அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை பார்க்க வரணுமா, நீங்க அவங்கள பார்க்க போகணுமா? ஒரு அடிப்படையான கேள்வி. கனிமொழி எம்பி அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைமையிடத்தை மேலிடத்தை போய் பார்த்து சந்திக்கிறாங்க, எல்லாம் சரி. அப்போ கூட திமுகவினுடைய தலைவர் அங்க போனாரா? இல்ல. இங்க அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளரே கிளம்பி போறாருன்னா எனக்கு என்ன ஒரே மகிழ்ச்சின்னா, இதுக்கு முன்னாடியாவது கார் மாறி முகத்தை எல்லாம் முகமுடியா போட்டுக்கிட்டு எல்லாம் போனாரு. ஆனா இன்னைக்கு தெளிவா ஆமாங்க நான் போறேங்க அப்படின்னு ஒரு தைரியமா போறாரு அப்படின்றத தான் நான் பெருசா பாராட்டணும்னு நினைக்கிறேனே தவிர இதுல எந்த விதமான சாமர்த்தியமும் கிடையாது. இதுல முழுக்க முழுக்க சுயநலம் தான் அடங்கி இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கு, எத்தனை திட்டங்கள் வந்து பாஜகவால முடக்கப்பட்டிருக்கு, எத்தனை இந்த கேஸ் சிலிண்டருக்காக எத்தனை குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நடுத்தெருவுல வந்திருக்கு, இத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லையே. அப்போ மக்களுக்கான எந்த திட்டத்தையும் மக்களுக்கான எந்த நன்மையையும் செய்ய முடியாத நீங்கள் உங்களுக்கான நன்மையை மட்டும் நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இதுல வேற சாமர்த்தியம் வேற நீங்க பேசுறீங்களே, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. இன்ன வரைக்கும் இப்ப அம்மா ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் இப்ப கட்சி அவர் தானே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ரன் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. ஆமா. இப்போ அதுல இருந்து வெளியில வந்தவங்க சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் ஐயா, அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா இன்னும் கூட இவரை வச்சு இவரே இருக்கட்டும் அப்படின்னு பாஜக பெரிய மனசோட அதை வந்து அனுமதிச்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? சிக்கிட்டாண்டா ஒரு அடிமை, நம்ம எது சொன்னாலும் தலையாட்டுறானேடா, நல்லவாண்டா அப்படின்ற காரணத்துக்காகத்தான் விட்டு வச்சிருக்காங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய கட்சியின் சின்னத்தையோ அங்க இருக்கக்கூடிய கட்சியின் கொடியையோ வாங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சசிகலா அம்மையார், ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட முதல்வர் ஆக வேண்டிய ஒரு சூழல். அந்த சூழல்ல திடீர்னு எடப்பாடி அவர்கள் வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா அந்த கட்சியிலேயே இல்லை, இன்னைக்கு ஒரு புது கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? நல்லா வெளிப்படையாக தெரியுது. உடனடியாக அந்த இது தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போகணும் அப்படின்ற அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கிட்டது யாரு? வெளிப்படையாக தெரிந்ததுதான். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய மனசு பண்ணி எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அஇஅதிமுகவுல எந்த சலசலப்பும் இல்லாமத்தான் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த தேர்தல் முடியட்டும், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, காலம் பதில் சொல்லும்.